2024ஆம் ஆண்டு பிறந்திருக்கும் நிலையில் இன்று முதல் பெரிய மாற்றங்கள் அமலுக்கு வந்துள்ளன. அந்த மாற்றங்கள் என்னென்ன என்பதை தற்போது பார்க்கலாம். பயனாளிகளின் பயோமெட்ரிக் விவரங்களை சரிபார்க்கப்பட்ட பிறகே இனி சிம் கார்டுகள் வாங்க முடியும். புதிய சிம் கார்டை வாங்க வாடிக்கையாளர்கள் இனி காகித படிவங்களை நிரப்ப தேவையில்லை. இதற்கு பதிலாக டிஜிட்டல் KYC அதாவது eKYC மட்டுமே கட்டாயம். 2022-23ஆம் ஆண்டுக்கான புதுப்பிக்கப்பட்ட ITR தாமாக கட்டணத்துடன் தாக்கல் செய்ய நேற்றே கடைசி நாளாக இருந்தது. இந்நிலையில் வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்வதற்காக கால அவகாசம் முடிந்ததை அடுத்து இன்று முதல் அபராதம் விதிக்கப்படும். அதாவது வரி செலுத்துவோரின் வருமானம் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருந்தால் 5000 ரூபாய் வரை அபராதம் செலுத்த வேண்டும். அதே சமயம் வருமானம் 5 லட்சத்திற்கு குறைவாக இருந்தால் அபராத தொகை 1000 ரூபாய் ஆகும். ரிசர்வ் வங்கி அறிவித்தபடி திருத்தப்பட்ட லாக்கர் ஒப்பந்தத்தில் வாடிக்கையாளர்கள் கையெழுத்திடவில்லை என்றால் இன்று முதல் லாக்கர் முடக்கப்படும். இதனால் அதில் உள்ள நகை பணத்தை வாடிக்கையாளர்கள் எடுக்க முடியாது. கடந்த ஓராண்டு அல்லது அதற்கு மேலாக பயன்படுத்தப்படாத பேடிஎம், கூகுள் பே, போன்பே போன்ற ஆன்லைன் பேமெண்ட் செயலியின் UPI ஐடிகள் இன்று முதல் நீக்கப்படும். ஆதார் அட்டையில் கட்டணம் எதுவுமின்றி மாற்றங்கள் செய்வதற்கான அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்தது. இன்று முதல் ஆதார் அட்டையில் மாற்றங்கள் மேற்கொள்ள 50 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். ப்ளூ டாட் உள்ளிட்ட எக்ஸ்பிரஸ் லாஜிஸ்டிக் பிராண்டுகளை இயக்கும் DHL குழுமம் இன்று முதல் பார்சல்களை அனுப்புவதற்கான சாதாரண கட்டணத்தில் 7% அதிகரிக்கப்படுவதாக அறிவித்துள்ளது. இதனால் ஷிப்பிங் நிறுவனம் மூலம் வாடிக்கையாளர்கள் பார்சல்களை அனுப்புவதற்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். பாலிசிதாரர்கள் தொழில்நுட்ப தீர்வுகளை கண்டறியவும், பாலிசியின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை சிறந்த முறையில் புரிந்து கொள்ளவும், பாலிசி தொடர்பான முக்கிய தகவல்களை வாடிக்கையாளர்களுக்கு இன்று முதல் தனித்தனியாக வழங்குமாறு காப்பீட்டு நிறுவனங்களை இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி முகமை கேட்டுக் கொண்டுள்ளது. மாருதி சுசுகி, ஹுண்டாய், மெர்சிடிஸ் மற்றும் ஆடி போன்ற நிறுவனங்கள் பணவீக்கம் மற்றும் பொருட்களின் விலை உயர்வை காரணம் காட்டி கார்களின் விலையை 2% அதிகரிப்பதாக அறிவித்துள்ளன.